பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21 அதிகாரம் 23 தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கனுக்கு விலக்கி காக்கிறான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன். அப்போ நம்ம எப்பொழுதும் நம்ம வாயில வருகிற வார்த்தைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு அதிகாரம் முழுக்க யாக்கோபு எழுதி கொடுத்திருக்கிறார் நமக்காக ஆவியானவர் மூலமா. வாய் என்னெல்லாம் செய்கிறது, அது செய்கிற சில காரியம், பேசுகிற காரியத்தினால சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் பாடுபடுகிறது என்று. அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னுடைய உதடுகளுக்கு காவல் வையும் என்று. அப்போ நம்ம தினந்தோறும், ஆண்டவரே நான் பேசுகிற வார்த்தையில நான் கவனமா இருக்கணும், தினந்தோறும் ஞானமான வார்த்தைகளை நான் பேசணும்பா அப்படின்னு சொல்லி தினந்தோறும் நம்ம நாவை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். என்னடா இதுக்கெல்லாம் ஜெபிக்கணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு விஷயத்துல வேதத்துல நான் எடுத்துக்காட்டா சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துக்கு வந்த பிறகு மோசே இடத்துல அடிக்கடிக்கு அவங்க பேசின வார்த்தை என்னன்னா, எங்களுக்கு எகிப்துல பிரேத குழி இல்லையா என்று எங்களை இந்த வனாந்திரத்துல நீங்க சாக கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ற வார்த்தைய திரும்ப திரும்ப அவங்க அறிக்கையிட்டு கொண்டே இருந்தாங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டார். அவருக்கு கோபம் வந்தது. அவர் என்ன சொன்னார்னா, நான் நீங்க சொல்ற மாதிரி சாக ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன உங்க பிள்ளைகளை கொண்டு போய் கானான்குள்ள சேர்த்துறேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி உங்களை நான் இந்த வனாந்தரத்துல அழித்து போடுகிறேன்னு சொல்லி அவர்கள் சொன்ன பிரகாரமாக அதை செய்தார். அப்போ வார்த்தை எவ்வளவு மோசமானதா இருக்கிறது பாருங்க. கர்த்தரையே கோபம் மூட்டுகிறது. அப்போ இன்னைக்கு நம்ம பேசுற சில வார்த்தைகள், சில மனிதர்களை நம்ம பேசுகிற ஞானமற்ற வார்த்தைகள் கோபம் மூட்டி விடக்கூடியதாய், பெரிய ஒரு பிரச்சனையே உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ அது அநீதி உள்ள அவயம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம வார்த்தையில நம்ம கவனமா இருக்கணும். நீதிமொழிகள் 18 வாசிக்கிறோம் 21, ஆண்டவர் மரணத்தையும் ஜீவனையும் நம் நாவிலே வைத்திருக்கிறார். பிரியப்படுறவங்க அந்த கனியை புசிக்க முடியும். ஞானமாய் பேச ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டு, ஞானமாய் நடந்து கொள்ள ஆண்டவர்கிட்ட தயவை கேட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நல்ல வார்த்தைகளை பேச நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.